ஒரு பெண் என்பவள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அந்த உயர்ந்த இடத்துல அவங்க இப்போ நிற்கிறாங்களே அப்படிங்கிறத மட்டும் பார்க்காதீங்க மக்களே. அந்த அவங்க பட்ட கஷ்டங்கள், வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்கள் பட்டிருப்பாங்க, அவமானங்கள் பட்டிருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி தான் அந்த பெண் வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு இருக்கா. அப்படிங்கிறப்ப சந்தோஷப்பட கற்றுக்கங்க. உலகத்தில் ஆண் சிறந்தவளா பெண் சிறந்தவளா அப்படின்னு கேட்கும்போது ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் பெண் தான் என்றைக்குமே சிறந்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணுக்கு ஆண் உறுதுணையாக இருந்து அவளுடைய வளர்ச்சிக்கு மேலே உயர்த்தி கொண்டு வரான் பார்த்தீங்களா, அவன் தாங்க ஒரு சிறந்த ஆண். உண்மையிலே சொல்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க, அமைச்சர் கீர்த்தனா. அவங்க இப்போ ஒரு அமைச்சராக ஆயிருக்காங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டங்கள், வாழ்க்கையில் அனுபவித்த வேதனைகள், இதெல்லாம் தாண்டி தான் அவங்க இந்த இடத்துல நிற்கிறாங்க. உண்மையிலே அவங்க அம்மா எடுத்துக்கோங்க, ஒரு மாற்றுத்திறனாளி. ஒரு தாய் மாற்றுத்திறனாளியாக இருந்து தான் என்ன பண்ணணுமோ அதை தன்னுடைய குழந்தை செய்யணும் அப்படிங்கிறத விருப்பப்பட்டு அந்த அமைச்சர் கீர்த்தனாவை அவ்வளவு அழகாக படிக்க வச்சு இப்போ ஒரு அமைச்சர் போஸ்டில் இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே சந்தோஷப்படக்கூடிய பெருமைக்குரிய விஷயம். அதுவும் ஒரு பெண்ணாக அவங்க சட்டசபையில் இருக்காங்கும் போது சந்தோஷப்படணும். அவங்கள பார்த்து மோட்டிவேஷனில் ஒவ்வொரு பெண்ணுமே தானும் ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரணுங்க. அதை விட்டுட்டு யாராவது தேவையில்லாத வீடியோ போட்டாங்கன்னா ஆமாம் இது அவங்க தான் அப்படின்னு அவங்கள பற்றி குறை சொல்கிற அந்த வாயை தயவு செய்து நிப்பாட்டுங்க. வாழ்க்கையில் ஒரு பெண் என்பவள் தன்னுடைய குடும்பத்திற்கே அவள் தாங்க ஆணிவேர். அந்த குடும்பத்தை அவள் சரியான முறையில் கொண்டு செல்றா. அப்படிங்கிறப்ப அந்த ஆண் உறுதுணையாக இருக்கிறான். ஊர் 1000 பேசட்டும், உலகம் 1000 பேசட்டும், நீ உன் மனைவியை நம்புறியா அப்படிங்கிறது மட்டும்தாங்க கேள்வி. நீ நம்பின அப்படின்னா உன்னுடைய மனைவியை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக வைக்க உன்னால் முடியும் அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொரு ஆணும் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா தன்னுடைய மனைவியும் சரி தன்னுடைய மகளையும் சரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போக முடியுங்க. வாழ்க்கையிலையுமே என்னுடைய வாழ்க்கையில் பாதி காலமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாங்க. இருக்கிற காலத்தில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஒரு ஆர்வம் என்கிட்ட இருக்குது. இப்போ இல்லைனா கூட இன்னும் 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ ஏதாவது ஒரு துறையிலையோ இல்லை ஏதாவது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சாதனை படைக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். என்னுடைய ஆசையை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்கங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உண்மையிலே சொல்கிறேன், நீங்களும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போக உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.